ஒரு மாவுடு வாங்கினது என்னென்னா ஆக்சுவலி இன்னும் இது ஆகலை, இன்னும் சீசன் வந்ததுக்கப்புறம் நல்லா கிடைக்கும் அப்படின்னா இப்போ வந்து 200 கிலோ அப்படி சொல்லிட்டு வாங்கினேன் மல்லேஸ்வரம் மார்க்கெட்டில். இப்போ வந்து இது என்ன பண்ணணும்னா இப்படி இருக்கிறத வந்து நல்லா கட் பண்ணி திருப்பி தண்ணியில் போட்டு நல்லா அலம்பணும். பாருங்க அப்படியே இதோடு இருக்குது, கோழிக்கொத்தோடு இருக்குது. இந்த கட் பண்ணும்போது நம்ம ரொம்ப கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் இந்த இது இருக்கணும், இந்த காம்பு இருந்தால் தான் அழுகி போகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் காம்பு விட்டு கட் பண்ணி இதில் போட்டு அலம்பிக்கிறேன், கொஞ்சம் கட் பண்ணி அலம்பிக்கிறேன். வடு வந்து உருண்டை மாரி ரவுண்டாக உருண்டையாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இதுதான் டேஸ்ட் இருக்கும். இப்போ கிடச்சா இந்தமாரி அந்த குண்டு உருண்டையாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. இந்தமாரி கொஞ்சம் காம்பு விடணும், இல்லைன்னா அழுகி போயிடும். விட்டு கட் பண்ணுறேன். பாருங்க நல்லா கலர் இப்படி அழுக்கு நல்லா மண்ணாக இருக்கும். நல்லா கட் பண்ணிட்டு இது திருப்பி நல்லா 2 வாட்டி தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு நல்லா ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டுருணும். ஆக்சுவலி யுகாதி ஏதாவது வருஷப்பிறப்பு ஆனதுக்கப்புறம் தான் நல்லா கிடைக்கும், இல்லை ஒரே இது மாதிரி குட்டியாக அழகாக கிடைக்கும். இப்போ நான் கொஞ்சோண்டு வீடியோக்காக கொஞ்சோண்டு 1 கிலோ வாங்கியிருந்தேன், அப்புறம் வாங்கி போடணும். ஆக்சுவலாக அங்கே நம்ம ஊர்லலாம் நல்லா கிடைக்கும். இங்கே வந்து இதே மாதிரி சைஸாக இப்போ பெருசு சின்னது அப்படி இருக்குது. பட் இந்தமாரி வந்து நல்லாயிருக்கும். அது 1 கிலோ இது ஆக்சுவலாக இங்கே நம்ம ஊர்லாம் படி கணக்கில் கொடுக்குறேன், இங்கெல்லாம் வந்து கிலோ கணக்கில் 1 கிலோ அப்படி அந்த மாதிரி கொடுக்குறேன். கொஞ்சோண்டு வந்திருக்கு. நல்லா அந்த துணியில் நல்லா ஈரம் போக நல்லா தொடச்சுட்டோம். நல்லா 2 துணியை போட்டு நல்லா நீட்டாக தொடச்சுட்டோம்னா அந்த ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சுட்டேன். ஆக்சுவலாக வந்து முன்னாடிலாம் படி கணக்கில் கொடுப்பா, வாங்க படிக்கு வீசம்படி உப்பு அப்படிலாம் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து அளவு பார்த்தா தெரியலன்னா நீங்கள் அளந்துக்கோங்க. மாங்காய் எப்படி அளந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் 9 கப்பு இருக்குது. 9:1. 9 மாங்காய்னா 1 வந்து உப்பு, கல்லுப்பு தான் போடணும். அந்த கல்லுப்பு ஜாடியில் போட்டுன்ட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுன்ட்டு இந்த மாங்காயை அதில் போட்டுடணும். அப்படி 9:1. ஆக்சுவலாக இதில் வந்து என்ன பண்ணணும்னா விளக்கெண்ணெய் இல்லைன்னா அந்த ஆலிவ் ஆயில், அது வந்து இப்போ நான் கொஞ்சமாக இருக்குன்னா நான் போடலை. எதுக்காக அந்த எண்ணெய் தடவுறோன்னா ரொம்ப சுருங்கி போகாது, அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே மாங்காய் அந்த ஷேப் அப்படியே இருக்கும், அதுக்காக தடவணும். இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் தடவலை. விளக்கெண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் 2 ஸ்பூன் இப்படி போட்டுட்டு அப்படி நல்லா பெசரி விட்டுறணும். அப்படி அந்த எண்ணெய் மேலாக ஊற்றிட்டு நல்லா பெசரிட்டு கையால், அதுக்கப்புறம் தான் உப்பு மஞ்சப்பொடி போடணும். நான் வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் தான் போட போகிறேன், இல்லாதனால நான் போடலை. கண்டிப்பாக போடுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து ரொம்ப சுருங்காமல் நல்லா இது சீக்கிரம் காலி ஆகிடும், அதுக்காக நான் அப்படியே போட்டிருக்கேன். இந்தமாரி போட்டுட்டு நல்லா குளிக்க விட்ருங்க. அப்படி பாருங்க, இப்படி குளிக்க விட்டிங்கன்னா ஒரு 1 or 2-3 டேஸில் நல்லா இதெல்லாம் உப்பெல்லாம் கரைஞ்சி அப்படியே தண்ணியாக மேலே மிதக்கும். இது போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஆனால் டெய்லி ஒரு 3 நாளில் நல்லா தண்ணி விட்டு மேலாக வந்துடும். அப்போ வந்து இப்படி நல்லா அப்படி குளிக்க விட்டு வச்சுருங்க டெய்லி, காத்தாலி சாயந்தரம் ஒரு வாட்டி. இது ஒரு 5 டேஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நல்லா தண்ணி ஜலம்லாம் நல்லா மேலே வந்துடும். அந்த டயத்தில் இப்போ இதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் 2 ஸ்பூன் கடுகு எடுத்துட்டுருக்கேன். 2 ஸ்பூன் கடுகு, நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு 10 மிளகா நல்லா நைஸாக அரைச்சிட்டு, இப்போ அப்புறம் அரைச்சி விடுங்க. அதை அரைச்சிட்டு என்ன பண்ணணும்னா அந்த ஜலத்தோடு கலந்து வச்சிடணும். ஒரு 10 நாளைக்கு அப்புறம் நல்லா இது நம்ம சாப்பிட யூஸ் பண்ணிடலாம். 10 நாள் ஆகும் நல்லா சாப்பிட்றதுக்கு. இதை ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் அரைச்சி விடுங்க. இதேமாரி கடுகும் 1 மிளகாய் அரைச்சி அதில் விட்டுருணும். அவ்வளோதான்.